ஏன், நேத்து நம்ம இந்த புதிர் நேத்து நம்ம சரி நீங்க விதிமுறைப்படியே யோசிங்க. ஓகே சார். முதல் விதிமுறை என்னமா? Look out for good check out. யோசிங்க. இப்ப கண்டுபிடிங்க. நீங்க ஒரு நகர்வு சொன்னீங்க. அந்த நகர்வு சரி பரவாயில்ல. திரும்ப அந்த மாதிரியே யோசிங்க. யோசிங்க என்ன விளையாடினா தாக்குதல் வரும்னு பாருங்க. விரைவா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 1 நிமிடம் எடுத்துக்கலாம் இந்த புதிர். இப்போ முதல் நகர்வு சரிம்மா விளையாடிடுங்க. அடுத்த நகர்வு புலப்படும். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். அப்படியும் நீங்க யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது நாம இந்த இடத்துல ஒரு மந்திரி கம்மியா இருப்போம். அப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த ஆட்டத்துல மேலோங்கி வரணும்னா கூடுதலா எதையாவது எடுக்கணும். அப்பதான் நம்ம அப்படி பண்ண முடியும் இல்லையா? அப்ப என்ன விளையாடுனா அதை பண்ணலாம். முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. 2வது படி இருக்கா? இல்ல. அப்ப 3வதா தானே இருக்கணும். என்னதுன்னு யோசிங்க சொல்லுங்க. இப்ப அது ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னா சொல்லுங்க. எப்பயுமே நம்ம இதுக்கு முந்தின விளையாடின நகர்வுக்கும் அதுக்கு அப்புறமா விளையாட போற நகர்வுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. வாழ்க்கை மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். நம்ம செய்யற ஒரு செயல் நம்மள பாதிக்கும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்ன்றது அதோட தொடர்ச்சி தானே அடுத்தது என்ன ஆக போகுதுன்றது. அதே மாதிரிதான் இங்க நீங்க ஒரு நகர்வு ஆடுறீங்க. அந்த நகர்வுக்கும் அதுக்கு அப்புறமா ஆடக்கூடிய நகர்வுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. அப்போ நீங்க நீங்க அந்த யானையை எடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஆடுவாங்கன்ற ஒன்னையும் நம்ம எப்பயுமே சேர்த்து யோசிக்கணும். குயின் டு 3A வச்சிடுவாங்க. இல்ல ரூக் 2 அவங்க அது ஒரு வேரியேஷன். நீங்க ரூக் A3 ஆடுறீங்க. அவங்க குயின் A3 அவங்க குயின் A3 ஆடினா நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம திரும்ப அவங்க அரசி எடுத்துக்கலாம். அதுவே அவங்க ரூக் A3 நீங்க ரூக் A3 ஆடும்போது அவங்க உங்க அரசி எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? நம்ம அவங்க யாரையும் எடுத்துக்கலாம். எதை வச்சு? நம்ம அரசி வச்சு. விளையாடுங்க லேக்கா. அதாம்மா நகர். சிறப்பு. அடுத்த நகர். விளையாடுங்க சிறப்பா தான். எல்லாருக்கும் ஐபை 25 சிறப்பா பண்ணது. சரி அப்ப 2வது விதிமுறைப்படி இருக்கா? ஏன் இல்ல? இருக்கு. Queen to A3.
விளையாடி என்னம்மா பண்றது? அப்புறம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான புதிருமா. இப்ப இதுல முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல 2வது படி ஏதாவது இருக்கா? இருக்கு. இருக்கிற மாதிரி இல்லையே. 3வது விதிமுறைப்படி கூட இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப இங்க நம்ம முதல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னா, அவங்க அரசி H6க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆட்டம் முடிஞ்சிடும். இதுவரைக்கும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சார் H6 ஆ அவங்களோட அரசி. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு ஆடுறோம். ஒரு பேச்சுக்கு சும்மா ஏதோ ஒண்ணு வச்சுக்குவோம். நாம ஏதோ ஒண்ணு ஆடுறோம். அவங்க அரசி H6க்கு வந்துடுறாங்க. ஹாப்பி 6 H6க்கு வந்துடுறாங்க. அப்போ அடுத்த நகர்வு அவங்க என்ன ஆடுவாங்க? அடுத்த நகரு நம்ம நம்ம ரூக் எடுத்துடுவாங்க. ஆஹா. அது அவங்களுக்கு அது அப்படி ஆடினா அது தப்பு. வேற யோசிச்சு சொல்லுங்க. வேற என்ன? நான் ஆட்டம் முடிஞ்சிரும்னு சொன்னேன்ல. அரசி H6க்கு வந்தா நமக்கு ஆட்டம் முடிஞ்சிரும். அப்ப என்ன ஆடுவாங்க? Queen to D7. விளையாடிடுவாங்க. ஆட்டம் முடிஞ்சிரும். இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைய நாம எப்படி களையிறது? எப்படி எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்றது? நான் ஒரு நகர்வு சொல்றேன். இது பொசிஷனல் பிளேல வருது. பொசிஷனல் பிளேன்னா என்னன்னா, அது நான் உங்களுக்கு அப்புறம் விளையாடும்போது சொல்றேன். அதாவது என்னன்னா, இருக்கிற சூழல், இருக்கிற சதுரங்க பலகையில இருக்கிற சூழல கருத்துல எடுத்துட்டு, இருக்கிறதுலயே அந்த சூழலுக்கு சிறப்பான நகர்வு என்னவோ, அததான் நம்ம ஆடுறதுக்கு முயற்சிக்கணும். அதுதான் பொசிஷனல் பிளே அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இங்க பாருங்கம்மா, இந்த இடத்துல இப்ப அந்த அரசி H6க்கு D7க்கு ஆட்டத்தை முடிக்கிறத தடுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நம்மளோட அரசிய E2ல போடுறதுதான். நம்ம அரசிய E2ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம குதிரைய எடுத்துக்குவாங்க. பரவால்ல. அவங்க நம்ம குதிரையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு அடுத்த நகர்வுல அவங்க நம்ம குதிரையை எடுத்தா எடுத்தாலும் பரவால்ல. நம்ம அடுத்த நகர்வுல நம்ம அரசிய H5ல போட்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய தடுத்துக்கலாம். நம்ம அரசர பாதுகாத்துடலாம். அதுவே அவங்க அந்த குதிரைய எடுக்காம அப்ப வந்து ஆ அப்ப
அப்ப வந்து H6 ஆடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றது? அப்படின்னா, ஆ அவங்க அந்த அந்த யானைய வச்சு குதிரைய இதுவரைக்கும் நான் சொன்னது முதல்ல புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. புரிஞ்சுது சார். ஒருவேள அவங்க வந்து ஹெச் அ அப்ப நாம வந்து குவீன வந்து E2ல போடும்போது, அப்ப வந்து குவீன் டூ H4 ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குவீன H4ல போட்டா, நம்ம குவீன H5ல போட்டுக்கலாம். அவங்க குவீன வந்து அ H6ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றது? யோசிங்கம்மா, வேற வழி இல்ல. இப்ப நான் சொன்னது தான் சூட்சமம். யோசிங்க. ஓகே சார். சார் நீங்க சொன்னீங்க நம்ம வந்து குயின் டு E2 வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து குயின் டு H4 வைப்பாங்க. H4 வச்சா பிரச்சனை. H4 வச்சா பிரச்சனை இல்லம்மா, தடுத்துடலாம். அதுவே H4 வைக்காம H6 வச்சுட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். H4 வச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம தடுத்துடலாம். H6 வச்சுட்டா என்ன பண்றது? நம்ம யானையும் நகர்த்த முடியாது. F8ல இருக்க யானைய எங்கேயாவது நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு. F8ல இருக்க யானைய அந்த ஓப்பன் டி ரேங்க்குக்கு கொண்டு வரும். அந்த மாரி ஏதாவது நம்ம ஆடுனா கூட, அவங்களால H6க்கு அவங்க அரசிய கொண்டு வந்துர முடியும். நம்ம அரசர எங்கேயுமே பாதுகாப்பா வெளியிலயும் கொண்டு போ முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த வேரியேஷன் பார்த்தாலும் இடிக்குது. பிரச்சனையா தான் இருக்கு. அ இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான். இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு யோசிங்க. ஆமா, 25ல நமக்கு வந்த சோதனை இது. ஐ என்ன லேக்கா யோசிக்கிறீங்களா? யோசிங்கம்மா, என்ன ஆடலாம்? ஆமா இப்ப நான் சொன்ன பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுது. அப்ப யோசிங்க. சரிம்மா, நான் ஒரு நகர்வு சொல்றேம்மா.
இருக்கிறதுலயே எனக்கு இதை விட சிறப்பான நகர்வு எதுவும் தெரியல. ஹம், ஒரு நகர்வு இடிக்குதுமா. இப்ப நம்ம நைட் டு B3 ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன குயின் H6 வந்துரும். என்ன பண்றது? சார் நைஸ். இல்ல விளையாடாதீங்க சொல்றேன். சார் விளையாடல சார். இல்ல இல்ல நைட்டு இங்க பாருங்கம்மா, அந்த அரசி H6க்கு வரதை எப்படி தடுக்கிறது? to H6 வைக்கலாம். இல்ல அது நைட் டு B3மா. நைட் டு B3 வந்தா அப்ப என்ன குயின் H6ல வந்து உட்கார்ந்துருது. அப்போ நம்ம pawn to H6 ஆடலாம். அப்ப என்ன அந்த அரசி அங்க வந்து உட்கார்ந்துரும். ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க விளையாடும் போது இப்படி ஒரு சூழல் வராத மாதிரி பாத்துக்கணும். அதுதான் டிஃபெண்டிங் தி 4th அண்ட் 5th ரேங்க்ன்ற சூட்சமும். நம்ம எல்லை பகுதியை பாதுகாத்துக்கணும். எல்லை பகுதியை பாதுகாக்கலன்னா இந்த பிரச்சனை தான் வரும். இதை நம்ம தவிர்க்க முடியாது. அந்த சதுரத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிங்க. ஏதாவது ஒரு வேற ஏதோ ஒரு வழி, ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஒரு தடவை பேக் ஏரோவை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் பிளேட்னும் தெரியுது, இருந்தாலும் இருந்திருக்கு. சரி, திரும்ப கொடுங்க. 1 நிமிடத்துக்குள்ள முடிக்கணும். இவ்வளவு நேரம் யோசிக்கிறோம். என்ன ஆர்டர் பண்ணு. சரி, நாம இப்படி பண்ணுவோமா. அதாவது என்னன்னா, நம்ம இதான் பண்ண இந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஒரு தடவை வேரியேஷன் சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன வேரியேஷன்னா, நம்ம பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் பிளாக் மட்டும் தான் நம்மளால கணக்கிட முடியும். இப்ப இப்ப ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். 2 வேரியேஷனுமே நான் சொல்றேன். சரிங்களா? இது சரின்னு கணினி ஒத்துக்குமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. இப்ப நாம நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நகர்வு சொன்னல, குயின் டு D2. குயின் டு E2 சொன்னீங்க. குயின் டு E2, குயின் டு E2 சொன்னல. குயின் டு E2 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம குதிரை எடுப்பாங்க. எடுத்தாங்க அப்படின்னா நம்ம அரசி எடுத்து H5ல போட்டு நம்ம தடுத்துக்கலாம். நம்ம பிரச்சனை இல்லை. அதுவே நம்ம அந்த குதிரையை கொடுக்காம முதல் நகர்வு வேணா சும்மா ஒரு பேச்சுக்கு குதிரையை கொடுக்காம ஆடணும்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம F8ல இருக்கிற யானை எடுத்து D8ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். D2
தேவி அந்த அந்த டி சரிங்களா, D8ல போட்டோம்னா அவங்க அடுத்த நகர்வுல அப்ப என்ன குயின் H6 ஆட முடியும். அப்ப என்ன குயின் H6 இருக்குது. நம்ம வந்து ஒரு யானையே கூடுதலா தான் இருக்கிறோம். அந்த குதிரைய குடுக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. டூ இயர் ஃபோர் வராது. ம்ஹ்ம். சரிம்மா, நம்ம வந்து முதல் நகர்வு குயின் டூ குயின் இதுல இதுல எப்படி யோசிச்சாலும் இதுக்கு மேல எதுவும் இருக்கிற மாரி இல்ல. நம்ம வந்து இப்ப ரூக் D8 ஆடுனா கூட, அடுத்த நகர்வு வந்து நம்ம குயின் H6 வராம இருக்கிறதுக்கு, நம்ம குயின வந்து D2ல தான் போட்டாகணும். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த குதிரை வந்து போற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அதுக்கு நாம ஏன் வந்து ஒரு தாக்குதலோடயே அந்த குதிரைய குடுத்துடலாம். அந்த குதிரைய குடுத்துருவோம். இல்ல இந்த இடத்துல நைட் B3 ஆடுனா, அடுத்த நகர்வு குயின் டூ D2 ஆடலாம். அது மூலமாவும் நாம அத தடுத்துக்கலாம் தான். இதுல எ எ ஆனா எப்படி பார்த்தாலும் இப்ப இப்ப ஒரு பேச்சுக்கு வெள்ளையில வேற யாரோ ஒருத்தவங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெ அ அவங்களுக்கு வந்து ஃபோர்சிங் செக்மேட் இருக்கு. அப்ப பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட்ன்றத நம்ம இந்த இடத்துல கணக்கிட்டா, அது செக்மேட்ல தான் முடியுது. நமக்கு எந்த ஒரு எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆ இது ஒண்ணுதாம்மா பண்ணலாம். நீங்க விளையாடுங்க கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். குயின் அரசிய வந்து D2லயே போடுங்க. அவங்க அந்த குதிரைய எடுத்துக்கிட்டோம். நாம அதுக்கு பதிலா ஒரு சிப்பாய் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நகர்வுல ட்ரேட் பண்ணி ஆட்டத்த முடிக்கிறதுக்கு அங்க இல்ல. குயின் டூ குயின் டூ ஈவா 2 ஈவா 2 விளையாடுனா, அவங்க குதிரைய எடுத்தா நம்ம அந்த சிப்பாய எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நகர்வுல அ அ விளையாடுங்க. அ விளையாடுங்க. அது அது அவங்க குதிரைய எடுக்கல. தப்புன்னு சரி அது நம்ம சொல்றேன். அப்ப சரி ப அ ப ப பாருங்க. அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த திரைய வைங்க. ஓகே. இதெல்லாம் 3த்தையும் கடைசியா கூட திருத்திக்கலாம். இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. இந்த 2வது இது வந்து எனக்கு திருத்துற மாரி எதுவும் இருக்கிற மாரி படல. வேற ஏதோ ஒரு நகர்வ வந்து அவங்க சரின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆ சரின்னு சொன்னாங்க அப்படின்னா, அ அது 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 வந்து பெஸ்ட் பாசிபிள் மூவா இருக்கிற மாரி இல்ல. ஆ சரி, இது வேற ஆ மாதிரி இப்ப வருது. அது பரவால்ல. அது பச்சையில இருந்தா என்ன? இதுல இருந்தா என்ன? பரவால்ல. அ ர உள்ள உள்ள போயிட்டு அ ம் உள்ள போயிட்டு அந்த பிளேன் பிளேன் குடுத்து அத சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேரியேஷன் வந்து குதிரைய நகர்த்துறது. நைட் டூ B3 அது நீங்க விளையாடி பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் சால்விக் தந்தேன். லாகின் உள்ள போனீங்கன்னா தான்மா அந்த புதிர பண்ண முடியும். அப்படி இல்லன்னா கடைசியா 3த்தையும் நீங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா, அம்மாவுக்கு தெரியும். பயனர் பேர் கடவுச்சொல் போட்டு உள்ள போய் குடுப்பாங்க. ஆ பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, இதுக்காக நடுவுல ஒரு தடவ கூப்பிட வேணாம். நம்ம முடிச்சுட்டு கடைசியா 3 தீயுமே கடைசியா திருத்திக்கின்றலாம். இது வந்துட்டேன். வச்சு கொடுப்பா. எப்படி பார்த்தாலும் அது இன்னொரு வேரியேஷன் நைட் B3மா. அது வேணா விளையாடி பாருங்க.
நைட் B3 ஆடி பாருங்க. குயினை வச்சு அந்த பானை எடுத்து பாருங்க. இதெல்லாம் விளையாடக்கூடிய நகர். இதுல எதை விளையாடினாலும் இப்ப நான் வெள்ளையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு நான் வேரியேஷன் சொல்றேன். அந்த பிளே கொடுத்துட்டு வச்சு பாருங்க. நான் வெள்ளையில இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க கருப்புல இருக்கிறவங்க என்ன விளையாடினாலும் நான் குயின் H6 ஆடிடுவேன். அடுத்த நகர்வுல நான் குயின் G7 விளையாடி ஆட்டத்தை முடிச்சிருவேன். இதுல எதுவுமே எனக்கு வேற எதுவுமே இருக்கிற மாதிரி இல்ல. நீங்க விளையாடி வேணா பாருங்க. இதெல்லாம் இந்த இந்த புதிரை நீங்க அப்புறமா ரிப்போர்ட் பண்ணலாம்ப்பா நம்ம. சார் குயின் ஏன்னா டு இதுல பெஸ்ட் குயின் டு என்னன்னு சொன்னீங்க கேட்கல. விளையாடி பாருங்க. ஒண்ணு வந்து இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. குயின் டு C4 விளையாடி பாருங்க. அப்புறம் குயின் டு C4 விளையாடி பாருங்க. நைட் டு B3 விளையாடி பாருங்க. இதுல நான் தான் சொல்றேனே, இதுல எதை விளையாடினாலும் நான் அங்க இல்லம்மா B3மா. குயின் டு C4 விளையாடி பாருங்க. சார் அப்போ ரெண்டு சரி, அப்ப அடுத்து வந்து நைட் டு B3 விளையாடி பாருங்க. சார் தப்பு சரி, அப்ப அந்த பான் எடுத்து பாருங்க. சார் என்ன சொன்னீங்க? அந்த பான் எடுத்து பாருங்க. H5ல அதுவும் தப்புன்னு தான் சொல்லும். H4ல இருக்க பான் எடுத்து பாருங்க வேணா. சரி, இல்லைன்னா நைட் டு C2 விளையாடி பாருங்க. இங்க இடத்துல நைட் டு C2 விளையாடி அதுக்கப்புறம் நைட் டு D3 கொண்டு வந்து செக்மேட் பண்றதுக்குலாம் நேரம் இல்லம்மா. என்ன விளையாடினாலும் அப்ப இது இப்ப சரி, திரும்ப கொடுங்க. சரி, ரூக் எடுத்து D8ல போட்டு பாருங்க. ரூக் டு D8. சார் இந்த ரூக்கா? அதை போடுங்க. எதை வேணா போடுங்க. எதை போட்டாலும் விளைவு மாறாது. சரி, இல்ல அப்ப அந்த இன்னொரு யானையை போட்டு பாருங்க. சரி, அந்த அந்த சரி, நைட் டு C2வும் தப்புன்னு சொல்லிடுச்சுல்ல. அப்பதான் சரி, அதெல்லாம் தப்பா தான் இருக்கு. சரி, விளையாடி வேணா பாருங்க. பான் டு H5 விளையாடி பாருங்க. பான் டு H5 விளையாடினாலும் தான் செக்மேட் வருது. அதை சரின்னு ஒரு வேளை கணினி சொன்னா அதை நம்ம ஒத்துக்க முடியாது. அது நீங்க ரிப்போர்ட் தான் பண்ணும். சரி, திரும்ப கொடுங்க. திரும்ப H6 விளையாடினாலும் அதே தான். விளையாடி வேணா பாருங்க. சார் ராங் காட்டுது. அதான் திரும்ப கொடுங்க. அந்த ஹிண்ட் கொடுங்க. ஹிண்ட் நம்ம பார்க்கணும்னு இல்ல. அரசரை நகர்த்தணுமா? அரசரை நகர்த்தினா எப்படி பிரச்சனை சரியாகும்? சரி, நகர்த்துங்க. சரின்னு சொன்னா அதை நீங்க ஒத்துக்கணும்னு இல்ல. நீங்க ரிப்போர்ட் பண்ணிடலாம். இது சரி கிடையாதுமா. சரி, இங்க ஆடுறாங்க. இல்லம்மா, இது சரிதாம்மா. சரிதான், யானையை நகர்த்தி அந்த சதுரத்தை பாதுகாத்துக்கிறோம். சரிதான், இதை ரிப்போர்ட் பண்ண முடியாது. 25ல போய் இப்படியா வரும்? சரி, சரி, போங்க. அடுத்தது போங்க. தோணல. எப்படி யோசிச்சுப்பா. சரி, அடுத்தது போங்க. அடுத்தது இன்னும் சிறப்பா பண்ணலாம். இது புகார் கொடுக்க முடியாதுமா. இது இந்த ஒன்ன விட்டுட்டோமே நம்ம தான். நான் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது சரிதான். சரி, விளையாடுங்க. சரி, அடுத்தது கண்டுபிடிங்க. விதிமுறைப்படியே யோசிங்க. நீங்க 25 நல்லா பண்ணீங்கல்ல, கடுப்பாயிட்டாங்க. நுண்சார் அறிவு கடுப்பாயிட்டு வச்சுக்கோங்கடா. உன்ன கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அப்படின்னு முடியாத மாதிரின்னு இல்ல. ஆனா கடினமா தான் கொடுத்து கடினம். சரி, வேற மாதிரி யோசிச்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி யோசிச்சிருக்கணும்.
சொல்றேன். நான் அந்த சதுரத்தை பாதுகாக்கவே முடியாது. நமக்கு அந்த இடத்துல அந்த வாய்ப்பே கிடையாதுன்ற அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். வெள்ளையில ஆடுறவங்க ஆடக்கூடிய அந்த நகர்வு இதுதான் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் கருப்புல இத ஆடி நம்ம தடுக்க முடியும், தடுக்கலாம் அப்படிங்கிறத என்னால உணர முடியல. சரி. அடுத்தது அத ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த தடவ அந்த தப்ப திருத்திக்க அடுத்த தடவ அத தப்பு இல்லாம பண்ண முயற்சிப்போம். இப்ப திரும்ப மீண்டும் விதிமுறைப்படி யோசிங்க. Queen to H2. அது வந்து கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலு. அத விட நெருக்கமா இன்னொரு ஒரு தாக்குதல் இருக்கு பாருங்க. இப்ப குயின் டு H2 விளையாடுனா அரசரால அ அரசரால எஃப் F1க்கு போக முடியும். F1க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத வந்து நம்ம அனுமதிக்க கூடாது. அப்ப எங்க தாக்குதல் நடத்தலாம்? அரசி E3க்கு வராதுப்பா. சரியா பாரு. G1 master. அதுல அரசருக்கு தாக்குதலே வராது. அரசருக்கு தாக்குதல் வரா மாரி யோசி கண்டுபிடிச்சிட்டேன். நான் இன்னொன்னு Master. ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? நான் சொன்ன அந்த இன்னொன்னையும் சேர்த்து வச்சு யோசிச்சீங்கன்னா எளிதா கண்டுபிடிச்சலாம். பக்கத்திலேயே தான் இருக்கு. H2 வந்து நல்ல ஒரு தாக்குதல் தான். ஆனா H2ல வைக்கும்போது அரசரால F1க்கு வர முடியும். அரசர் F1க்கு வரக்கூடாது. அப்ப எங்க ஆடுனா அரசரால F1க்கு வர முடியாது. எங்க தாக்குதல் நிகழ்த்தினா F1க்கு வந்து வர முடியாது. கோவிலும் நனினாவ வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. Queen to H2. Queen to E1. B1ல எங்கம்மா அரசருக்கு தாக்குதல் வருது? B1 இல்ல E1. E1 தான் பானு சொன்னாங்க. அது வேணான்னு சொன்னேன். அது ஏன் வேணான்னு சொல்லுங்க. உட்காரு. திருவாங்க. சிறப்புமா. அதனாலதான். ஆமா. பக்கத்திலேயே தான் இருக்கு. Master. F3. ஆடக்கூடாது. ஏன்? நான் எங்க அரசருக்கு தாக்குதல் நடத்தினா அரசரால F1க்கு வர முடியாது. Queen to H3. குயின் டு H3யா? அதுல அரசருக்கு ஏதாவது தாக்குதல் வருதா? வரல. அப்ப அது வேணாம்ல. நீங்க சொல்றது வந்து ஒரு வகையில சரிதான். H3ல விளையாடினா F1க்கு வர முடியாது. அது சரி. H3ல அரசிய போட்டா F1க்கு அரசரால வர முடியாது. இப்போ அதுல ஆனா அரசருக்கு தாக்குதல் இல்லாம வருது. அரசருக்கு தாக்குதலோட வரணும். செக்கும் வரணும். கிங் வந்து F1க்கு போனாலும் செக் இருக்கணும். அப்ப எங்க ஆடலாம்?
Queen G1, G2. குயின் டு காந்தி டூ. அதுதான் அங்க அரசருக்கு தாக்குதல். எப்பயுமே இந்த கூற்றமத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அரசு எதிர் அரசருக்கு எந்த அளவு நெருக்கமா ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்களோ அது வலிமையான மேலும் வலிமையானதா இருக்கும். அப்ப குயினை காந்தி டூல போட்டா அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. அதே நேரத்துல அரசரால F1க்கும் வர முடியாது. அடுத்த நகர்வு கேட்டா அப்ப அதை பத்தி நம்ம அப்ப அதை பத்தி சொல்லி தரேன், ஆடுங்க. முதல் நகர்வு சரி. Queen to G. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. Queen to D2. ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. F3 master. அது ஒரு தாக்குதல் மட்டும்தான். ஆனா அரசர் இருக்கிற இடத்துலயே நம்ம தாக்குதலோட ஆட்டத்தையே முடிச்சிடலான்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. அப்ப அதுதானே இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்க முடியும். சார் கிங் வச்சு வெட்டினா நம்ம பிஷப் வச்சு கிங்க வெட்டிடலாம். இல்ல அப்ப அப்ப நீங்க சொன்ன நகர்வு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்கம்மா. அப்ப நீங்க சொன்ன நகர்வு வந்து குயின் டு D2, தீரன் தேவி அந்த D2 இல்லையா? விளையாடுங்க சிறப்பு. அதான் விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. After bishop to E6. சரியா பார்த்து சொல்றேன். சரிதான். அது கிடையாது, டி. விளையாடுங்கம்மா சிறப்பு. சரி, அதுதான் பிஷப் டு தீரன் E6 டி தானுமா அது? டி இல்ல, ஈ தான். சரிதான், ஈவா தான். பிஷப் டு ஈவா. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. மீண்டும் விதிமுறைப்படி யோசிங்க, கண்டு. அவங்க யாரு எடுத்துடணும் மாஸ்டர்? நம்ம அரசியல் வச்சு Queen to G6 மாஸ்டர். வேணாம், அவங்க யானை எடுக்கிறது அப்படின்ற அளவுக்கு இல்ல. ஆனா Queen to H7 மாஸ்டர். விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen to H7. ஹாப்பி 7, ஹாப்பி ஹைதர் அலி அந்த H7. சார் ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. வெட்ட முடியாது. ஏன் வெட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. அது அப்சல்யூட் பின்ல இருக்கு. ஏகே அப்சல்யூட் பின்ல இருக்கு. அந்த யானையை வச்சு அந்த அரசியை வெட்ட முடியாது. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடி. Queen to H8. அது வந்து ஒரு தாக்குதல் மட்டும்தான். ஆனா அரசர் இருக்கிற F7 தான். சரி, விளையாடிடுங்க. ஃபேஷன் F, அந்த F7. இப்ப அவங்க அரசியை வச்சு அவங்க யானை எடுத்துரும். செக்மேட் ஃபீச்சரிங்க அலக்கின்ஸ்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த புதிய கண்டு. Queen to H4. விளையாடுங்க சிறப்பு. அதான் அடுத்த நகர்.
Knight to G3. விளையாடுங்க சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடி. இப்போ அந்த பான் எடுத்துடலாம். வேணாம், எதுக்காக குதிரையை கொடுத்தோம்? சிப்பாய் எடுக்கிறதுக்காக கொடுத்தோம். Knight to F3. வேணாமா, நம்ம நைட் டு வேணாம். குதிரையோட நகர்வு எதுவுமே கிடையாது. இப்ப யோசிச்சு, நைட் டு நான் குதிரையோட நகர்வு எதுவுமே கிடையாது. நைட்டும் சீட்டும் வேணாம். ஏன் ஆடக்கூடாது மனசு? சாரி மாஸ்டர். அவங்க நான் சொன்ன விஷயத்த நீங்க அவங்க அரிசி வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வைக்க மட்டும் தான் எடுக்க முடியுமா? நீங்க பாருங்க, இப்படி நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நம்ம பண்ண ஒரு செயலுக்கும் அடுத்து நம்ம செய்யறதுக்கும் தொடர்ச்சி இருக்கு. நாம ஒரு நகர்வு ஆடி இருக்கோம். அந்த நகர்வு ஆடினதுனால நமக்கு வந்து ஒரு சிப்பாய் கிடைச்சிருக்கு. ஒரு சிப்பாய எடுத்துட்டு அந்த சிப்பாய்க்கு பதிலா ஒரு குதிரையை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இப்ப என்ன ஆடினா நமக்கு வந்து நமக்கு பதிலுக்கு ஒரு சிப்பாயை தான் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குதிரைக்கு பதிலா ஒரு சிப்பாயை தான் வந்து 2 சிப்பாய எடுக்கிற மாதிரி எடுத்த மாதிரி கணக்காகும். அப்ப அது வேணாம். அப்ப நாம என்ன ஆடணும்? B to நம்ம H1. விளையாடுங்க சிறப்பு. குதிரையை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்களோட யானையும் ஒரு சிப்பாயும் எடுத்துக்கிறோம். சிறப்பு. அடுத்த புதிர். கிடையாது. காம்ப்ளெக்ஸ் மிடில் கேம்ல கொடுத்துருக்காங்க. ஆரம்ப கட்ட ஆட்டம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. வெள்ளையில விளையாடுறவங்களுக்கும் சரி, கருப்புல விளையாடுறவங்களுக்கும் சரி. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் மிடில் கேம்னாலே அதுல வந்து முதல் விதிமுறை கண்டிப்பா இல்ல. 2வது விதிமுறை படி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா 3வது விதிமுறை தான். அதுவும் இந்த மாதிரி இவ்வளவு ரேட்டிங் வந்திருக்க மாதிரி இருக்கும்போது 3வது விதிமுறை வந்து 2வது நகர்வுல தான் வரும். முதல் நகர்வுல நமக்கு எதுவும் கிடைக்காது. 2வது நகர்வுல தான். அப்ப என்ன விளையாடுனா 2வது நகர்வுல நமக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது. சரி, இந்த புதிய நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அதாவது முதல் நகர்வுல என்ன விளையாடினா நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். அப்படி ஒரு நகர்வை யோசிங்க. அந்த நைட் நம்ம நைட் அவங்க நைட் அவ்வளவுதான். முதல் நகர்வு சரி. நம்ம குதிரையை வச்சு அவங்க குதிரையை எடுத்துருங்க. அவங்க பிஷப் எதை வச்சு வேணா எடுக்கிறோம். இப்ப திரும்ப அடுத்த நகர்வு சொல்லுங்க. இப்போ நம்ம பால் எடுத்து போட்டு அவங்க பிஷப்புக்கு ஒரு அட்டாக். விளையாடுங்க சிறப்பா தான். நம்ம சிப்பாயை நகர்த்தி அவங்க மந்திரிக்கு ஒரு தாக்குதல் நடத்தலாம். Sir, 2 அந்த சிப்பாய் தான் இப்ப நீங்க சொடுக்குனீங்கல்ல, நீங்க ஒரு சிப்பாயை சொடுக்குனீங்கல்ல, அது வந்து ரைட் கிளிக் பண்ணிருப்பா. அதனால Sir, where is my card? திரும்ப பிளே கொடுங்க. என்னது? Sir, பிளே where is கொடுங்கம்மா. இல்லம்மா, நீங்க வேற பக்கத்துக்கு போயிட்டீங்க. திரும்ப பிளே கொடுங்க. முதல் நகர்வு சரிதான். விளையாடிடுங்க. முதல் நகர்வு சரி. 2வது நகர்வும் சரிதான். அந்த சிப்பாயை வச்சு அந்த மந்திரிக்கு ஒரு தாக்குதல் நடத்துங்க. Sir, அதுதான். இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிக்கும். bishop வெட்டிட்டோம். அவங்க அந்த மந்திரியை நகர்த்தி இருந்தாங்க அப்படின்னா நாம வந்து அவங்க குதிரையை எடுத்துக்கலாம். நம்ம அரசியை வச்சு அவங்க மந்திரியை கொடுக்குறாங்க. அதனால அவங்க மந்திரியவே எடுத்துருங்க. அவங்க குதிரைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அரசியை வச்சு. அதனால அவங்க மந்திரி. இப்ப சிறப்பு. அடுத்த அடுத்த நம்ம Rook to
E1 rook to E1. அடுத்த நகர்வு என்னமா ஆடுறது? Queen to G2. நம்ம எதுவா இருந்தாலும் சரி ரூட் டு E1 கூட வச்சுக்கோங்க. நம்ம நிறைய நகர்வு ஒரு சில நகர்வு கணக்கிடணும், வேற வழி இல்ல. அப்ப ரூட் டு E1 ஆடினா என்ன பண்றது? ரூட் டு E1 ஆடினா அவங்க யானையை வச்சு தடுக்கலாம், அவங்க அரசரை நகர்த்தலாம். இப்படி இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப ரூட் டு E1 ஆடினா அடுத்த நகர்வு என்ன ஆடுறதுன்னு யோசிங்க. அவங்க அரசு எடுத்துடலாமா அப்போ? எடுத்துட்டா அடுத்த நகர்வு என்ன ஆகுது? சரிம்மா, முதல் நகர்வு அவங்க அரசியை எடுத்துருங்க. சரி, நம்ம அரசியை வச்சு நம்ம அரசியை வச்சு அவங்க அரசியை எடுத்துருங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. அந்த நைட் எடுத்து E2H. நைட் டு H4. சரிம்மா, விளையாடிட்டேன். இருமுனை தாக்குதல் அவங்க அரசருக்கும் சிறப்பு விளையாடு. என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்குதான் வாக்கு. சரி, அடுத்த போது Queen to D5. வேணாமா, அது விளையாடுனா அடுத்தது அவங்க என்ன ஆடுவாங்க? Rook to B5. அப்புறம் நம்ம அந்த பால் எடுத்தா கேம் இல்ல, நாம முதல் நகர் என்ன விளையாடலாம்னு சொல்றீங்க? முதல் நகர்வு Queen to D5. அப்புறம் அவங்க வந்து Rook to B5. அப்புறம் நம்ம வந்து நோட்டேஷன் முதல்ல நான் சொல்ற மாதிரி சொல்லுங்கம்மா, அப்பதான் எனக்கு. சரி, நீங்க குயினை எங்க வைக்கலாம்னு சொல்றீங்க? D5. டியா பியா? டி ஃபார் என்னது? D for drum. சரி, டி வேணாம். D5 விளையாடுனா விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்? சார் என்ன சொன்னீங்க? விளையாடக்கூடாதுமா, ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது வந்து நம்ம இப்ப பாக்குறது குயின் அண்ட் டபுள் ரூக் எண்டியன்.
கொஞ்சம் கடினம் தான், சரிங்களா? ஆனா நீங்க அதுக்குள்ள எல்லாம் போய் சிரமப்பட்டுக்க வேணாம். நீங்க விதிமுறைப்படியே முதல் நகர்வை கண்டுபிடிங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமத்தை அதுக்கப்புறம் விளையாடும் போது புரிஞ்சுக்குவீங்க. இப்ப விதிமுறைப்படியே முதல் நகர்வை கண்டுபிடிங்க. முதல் விதிமுறை என்னது? என்ன விளையாடுனா கிக் வைக்கலாம். அங்க இல்ல, அங்க இல்ல. Sir, look out for good check or checkmates. அவ்வளவுதான். அதை மட்டும் யோசிங்க. ஏய் நீ எட்டாடா, நான் எட்டுறேன்டா, நான் எட்டுறேன்டா, போய் தரேன். ஆமா சரி. அது இல்ல, உன் இசைக்கருவி தான் இருக்கு. நீ உன்னோட இசைக்கருவி தான் இருக்கு. நீ ஏன் மட்டும் போட்ட? விதிமுறைப்படி யோசிங்க, அவ்வளவுதான். வேற வரும். நீங்க அதுக்குள்ள இருக்க சூட்சமும் அந்த நகர்வும் விளையாடின பிறகு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன் அதுக்காக ஏன் விளையாடிருக்கோம், என்ன ஏதுன்றத. விதிமுறைப்படி யோசிச்சீங்கன்னா நகர்வை கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதான். வேணாம், இப்ப அரசியல் நகர்வு எதுவுமே கிடையாது. புதிர மேலும் எளிமைப்படுத்தியாச்சு. அரசியல் நகர்வு எதுவும் கிடையாதுன்னா அரசியால வரக்கூடிய தாக்குதல்கள் எதுவுமே கிடையாது. குயின் டு B6 ஒரு தாக்குதல் வருதுதான், ஆனா அது வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். Rook to C8. ரூக் டு C8ல அரசருக்கு ஏதாவது தாக்குதல் வருதா? இல்ல. அப்ப எப்படி அது வந்து முதல் விதிமுறைப்படி வரக்கூடிய நகர்வா இருக்கும்? விளையாடுங்க, சிறப்பு. அதான் ரூக் டு பகத்சிங் பாரதி அந்த B7. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. அது ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்றோம். Sir, queen to இப்பதானமா சொன்னேன், அரசியல் இதுக்கு முன்னாடி அரசியல் நகர்வு எதுவுமே கிடையாது. rook to D7. விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர்வுக்கு கண்டுபிடிக்கும். இதுல இறுதி நகர்வு வரைக்கும் கேட்பாங்க, ஏன்னா ரேட்டிங் அதிகமாயிடுச்சு. புதிரும் கொஞ்சம் அந்த மாதிரியான தன்மையான. அதனால விளையாடுங்க, சிறப்பு. அதான் Sir, queen to C8. விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர்வு அவங்க சொல்லு. வேணாம், ஏன் வேணாம்? Rook to யானையோட நகர்வு எதுவும் கிடையாது. அதை விட நல்ல ஒரு தாக்குதல் இருக்கு. குயின் டு C6 விளையாடினா ஒரு தாக்குதல் மட்டும்தான் வருது. அதுவே
இன்னொரு ஒரு நகர்ல அரசர் இருக்கிற இடத்துலயே ஆட்டத்தை முடிக்க முடியும். அதனால குயின் டு C6 வச்சா அவங்க யானையை வச்சு தடுக்க முடியும். ஆனா அரசர் இருக்கிற இடத்துலயே ஆட்டத்தை முடிக்க முடியும். அப்ப என்ன நகர் ஆடணும்? ரூட் 2 யானையோட நகர் எதுவுமே கிடையாது. இப்பதான் சொன்னேன். மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இரு. A6 விளையாடுங்க சிறப்பா. அதான் குயின் டு A6. இந்த மேட்டுக்கு பேரு சிங்கிள் ரேங்க் மேட். சரிங்களா? அதான் அது. குளிக்கலாம். அப்பா அப்பா தை அப்பா பாலை காற்று காற்று நீ அக்காக்கு ஹாய் சொல்லு. பாய் பாய் பக்கத்துல இருந்து அக்காக்கு ஹாய் சொல்லு. பாய் ஆறுன்னு சொல்ல தெரியுது. அக்காக்கு தெரியுமா? பாய் இல்லையே, வந்த பிறகு அக்காக்கு ஹாய் சொல்லு. பாய் அக்காக்கு ஹாய் சொல்லு. அக்கா அது தட்டு அக்காக்கு ஹாய் சொல்லு. அத்தைக்கு ஹாய் சொல்லு. ஆச்சாய் ஆச்சாய் அத்தை ஆத்தி இல்லடா அத்தடா. வெச்ச பிறகு சொல்லு. அத்தி அத்தை அத்தி ஜிரா அங்க பாரு. பாரு. சொல்லு. ஹாய்க்கா சொல்லு. ஹாய் அட்டை சொல்லு. ஹாய் அச்சா, ஹாய் அட்டை, ஹாய் அக்கா சொல்லு. அக்கா ஹாய் அண்ணாவும் இருக்காங்க. நித்துற அண்ணா. அண்ணா ஓ என்னால இல்லைன்னா இவ்வளவு நேரமாப்பா எதுவும் டக்கு டக்குன்னு சொல்லுவானுப்பா. ஏன் இவ்வளவு நேரம் லேட்டா தான் சொல்லிட்டு இருந்தா? அண்ணா இருந்தா சொல்றான். நித்தின் இருந்தா இன்னும் கூட ஒரு கான்பிடன்ஸ் தான். Bishop to C. இந்த இடத்துல அதை விட சிறப்பான நகர் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. ஆனா நம்ம அடுத்த நகர்வையே சேர்த்து கணக்கிட்டுக்கலாம். பிஷப் டு C5னா அடுத்த நகர்வு C5 இல்ல C7. பிஷப் டு C4. பிஷப் டு C4னா அடுத்த நகர்வு C4. அவங்க வந்து கிங் E1 வைப்பாங்க. இல்ல யாரைய வச்சு தடுப்பாங்க. அவங்க யானையை வச்சு குதிரையை வச்சு கூட தடுக்கலாமா? இந்த இடத்துல வந்து குதிரையை வச்சு தடுக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வா இருக்கும். ஆனா அந்த நகர்வை அவங்க ஆடிட்டாங்கன்னா அடுத்த நகர்வு நம்ம என்னன்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா இங்க இந்த இடத்துல அதை விட சிறப்பான நகர்வா எதுவுமே இல்லை. அதனால முதல் நகர்வு அதே ஆடிடுங்க பார்க்கலாம். அவங்க குதிரையை வச்சுதான் தடுக்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்த நகர்வை திரும்ப கணக்கிடுங்க. சரி, நான் வந்து இந்த நகர்வு நான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். இது வந்து ஒரு இறுதி கட்ட 2 யானை, ஒரு குதிரை, ஒரு மந்திரியை வச்சு நடக்கக்கூடிய ஒரு இறுதி கட்ட ஆட்டம். இப்போ இந்த இடத்துல என்ன விளையாடுனா நாம வந்து நீங்க என்ன விளையாடுனா அடுத்த நகர்வுல அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்த முடியும். அப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். இந்த புதிர்ல இருந்து நம்ம நாளைக்கே பண்ணலாமா? முதல் நகர்வு திரும்ப இருக்கட்டும். இதை நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லி தரணும். நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகே சார். சரிம்மா, டாடா, பாய். பாய் சார். போயிட்டார்.